வேற எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க வீடியோ செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு காமிக்கிறேன் பாருங்க. அரிசி களைஞ்ச தண்ணியில வந்து நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து வச்சிருக்கேங்க. அரிசி களைஞ்ச தண்ணியில வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும் குழம்பு. மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, புளி குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்புறம் தக்காளி கட் பண்ணி போடுவேன். சரி இன்னைக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 1.5 தக்காளி எடுத்து வச்சிருக்கேங்க, அரைச்சி வச்சிருக்கேன். அடுத்து வந்து தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு இதெல்லாம் கருவாட்டு குழம்புக்கு போட்டால் சூப்பராக இருக்குங்க. நாங்கள்லாம் போடுவோம், நீங்கள் எப்படி போடுவீங்களா என்னன்னு தெரியல. காய் அது மாதிரி போடுவேன். சரி, நான் வந்து முருங்கைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, மிளகு தட்டி வச்சிருக்கேங்க. அப்புறம் கருவாடு நான் எங்கள் ஊர்லேருந்து இது வாங்கிட்டு வந்த கருவாடுங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கேன். சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே மீன் குழம்பு, புளிக்குழம்பு, கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நுண்டு வெந்தயம், சோம்பு போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம ஆனியன் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். முருங்கைக்காயும் போட்டு இதோட வதக்கிக்கலாங்க. ஏன்னா முருங்கைக்காய் வேக கொஞ்சம் லேட் ஆகும், அதனால அதையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. நீங்கள் எந்த தூள் வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது நாங்கள் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க, காரம் இதான். இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருந்த தண்ணியே ஊற்றிக்கிட்டோங்க. நல்லா கொதி வந்து இந்த முருங்கைக்காய்லாம் வேகட்டுங்க. கருவாடை முன்னாடியே போடக்கூடாது, போட்டோம்னா அப்புறம் கொதிக்கிறப்ப சில கருவாடு உடஞ்சிரும். சில கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால நீங்கள் உப்பு செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. உப்பு அதிகமாக போட்டீங்கன்னா ரொம்ப கச்சிருங்க. சரிங்க, இது நல்லா கொதிக்கட்டும், எல்லாம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தட்டைப்பயிறு ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கேங்க, தட்டைப்பயிறு அதையும் போட்டுக்குவோம். அப்புறம் வந்து நம்ம கருவாடு லேட்டாகவே போடுவோம். ஏன்னா எல்லாம் கருவாடு இப்போயே போட்டீங்கன்னா சில கருவாடு உடஞ்சிரும், முள்ளெல்லாம் இதாயிரும். சில கருவாட்டில் உப்பு இருக்கும், பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா அந்த அளவுக்கு இதானதுக்கப்புறம் நம்ம தட்டைப்பயிர் போட்டுக்கலாம். தட்டைப்பயிர் நான் வேக வச்சு தாங்க வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் கொஞ்சம் ஊற்றிட்டேங்க. அப்புறம் நம்ம கருவாடை போட்டுக்கலாம். நம்ம கருவாடும் போட்டோங்க. நல்லா கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பூண்டு மிளகு தட்டி வச்சிருந்ததை லாஸ்டா போட்டுக்குவாங்க. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா அந்த அளவு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பூண்டு மிளகு தட்டி வச்சிருந்தோம்ல அதை போட்டுக்கலாம். பூண்டு மிளகு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வாசமா இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்க, இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நம்மளோட சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வருங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்கு என்னன்னு சொல்லுங்க. ஓகேவாங்க? ஓகேங்க, பாய்ங்க.